ஈரோடு தம்பதி கொலை தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பதி கொலை வழக்கில் ஏற்கனவே நேற்று 3 பேரை போலீசார் கைது செய்த சூழலில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தி மேக்கரையான் தோட்டத்தில் வயதான முதிய தம்பதி ராமசாமி, பாக்கியம் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். கடந்த 1ஆம் தேதி இவர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஒரு 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு தீவிர விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில்தான் இதில் அதிரடியாக 3 பேரை போலீசார் நேற்று கைது செய்திருந்தார்கள். அரச்சலூரை சேர்ந்த தென்னை மரம் ஏறும் தொழிலாளிகள் 3 பேர், ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் ஆகிய 3 பேரை நேற்று கைது செய்திருந்தனர். விசாரணையில் அவர்கள் அளித்த தகவலின்படி தற்பொழுது மேலும் ஒரு நபர் இந்த வழக்கில் சிக்கியிருக்கின்றார். அரசலூரை சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபரையும் தற்பொழுது 4ஆவதாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 4 துருவி தொடர்ச்சியாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தொடர்ச்சியாக இவர்கள் 4 பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் அங்கு கொள்ளையடிக்கப்பட்ட அந்த தங்க நகைகளும் சென்னிமலையில் இருந்து மீட்கப்பட்டதாக நேற்று தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் 4 பேரையும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதற்கான ஆவணங்களை தயார்படுத்தக்கூடிய பணியில் போலீசார் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் பிடிபட்டது எப்படி, இதன் பின்னணி என்ன என்பன உள்ளிட்ட தகவல்களை தருவதற்காக ஐஜி செந்தில்குமார் இன்று காலை 10 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றார். ஒரு பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய இந்த வழக்கில் தற்பொழுது இந்த குற்றவாளிகள் பிடிபட்டு இருப்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த குற்றவாளிகள் பிடிபட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த கால்வாய் கரையில், கீழ்பவானியினுடைய கால்வாய் கரையில் இந்த 4 பேரும் சென்று இந்த சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அங்கிருந்து தப்பி வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும், இன்னொரு தகவல், இவர்கள் அந்த நகையை விற்பனை செய்வதற்காக சென்னிமலைக்கு சென்ற பொழுது பிடிபட்டிருக்கிறார்கள் என்ற இருவேறு தகவல்களும் நிலவுகின்றன. தொடர்ச்சியாக முழுமையான அந்த விசாரணைக்கு பிறகு 4 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.